ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். மறைமலை நகர் நகராட்சியில் ஒரு சூப்பர்ப் லொகேஷனில் மோர் தென் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் ஏரியாவில் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் வில்லா பிளாட்ஸ் பார்க்க வந்திருக்கோங்க. அண்ணா நகருக்கு இணையான ரோடு வசதிகள், கார்பரேஷன் லிமிட் இருக்கிறதுனால டிரைனேஜ் வசதி அப்படின்ட்டு சகல வசதிகளும் இருக்கக்கூடிய ஏரியா தான் நம்ம மறைமலை நகர். இங்க சத்தமே இல்லாம சைலண்டா வீடுகளுக்கு மத்தியில ஒரு சின்ன லேஅவுட் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. வீடுகள் சூழ்ந்த ஏரியாவில் இந்த லேஅவுட் வரதுனாலையும் ஸ்கொயர் ஃபீட் பக்கத்து லேஅவுட்டை விட ஒரு 500 ரூபா கம்மியாக கொடுக்கறதுனாலையும் இங்கே இருக்கவங்களே 10 பிளாட்டுகள் விகிதம் புக்கிங்கும் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த சைட்டை பற்றின மற்றவங்களை பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இது போல பல லேஅவுட்ஸ் ப்ராஜெக்ட் அபார்ட்மெண்ட் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டா பேஜை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மாசான என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு, கேட்டு, உள்ள 40 அடி ரோடு, லேஅவுட்டுக்குள்ளேயே குறைஞ்சது 20 வீடுகள் இருக்கும். லேஅவுட்டுக்குள்ளவே ஏதோ இதான் பார்க்கு பாருங்களேன். மெயின் ரோடு 40 அடி ரோடு, சப் ரோட்ஸ்லாம் 33 அடி அகலமான ரோடு. இந்த லேஅவுட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறது. வீடுகள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய 20 குடும்பங்கள் மேல வசிக்கக்கூடிய இதே லேஅவுட்ல அதெல்லாம் ஃபேஸ் 1. அதுக்கு பக்கத்துல இங்க மண்ணு கொட்டிருக்காங்கல்ல, இது ஃபேஸ் 2. உடனே வாங்கி பூமி பூஜை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். தோராயமா ஒரு 1.5 ஏக்கர் இருக்கவங்க, 49 பிளாட்டுகள். பிளாட் புக்கிங் ஸ்பீடா போயிட்டு இருக்கு. சுத்து வட்டாரத்தில் அங்க இங்க இருக்கவங்களே 10-12 பிளாட்டுகள் விகிதம் புக்கிங் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போவும் நம்ம கேட்குற மாதிரி நார்த் பேசிங், நார்த் ஈஸ்ட் பேசிங், நல்ல ஃப்ரண்டேஜில் இருக்க பிளாட்ஸ் அப்படின்ட்டு பெஸ்ட்டான பிளாட்ஸ் இப்பவும் கைவசம் இருக்கு. பிளாக் டாப் ரோடு போட போறாங்க. அதிகபட்சம் அடுத்த வாரத்தில் முடிஞ்சிடும். ஆல்ரெடி ரெயின் வாட்டர் ட்ரெயின்லாம் கட்டியிருக்காங்க. சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. சைட்டுக்குள்ளேயே 20 ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. நம்மளோட இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கிறது நம்ம மறைமலை நகர் நகராட்சியில். மறைமலை நகரில் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஜிஎஸ்டி ரோட் இது ரெண்டுல இருந்தும் ஷார்ப்பா வெறும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல பஸ் போற மெயின் ரோட்ல இருந்து வெறும் ஒரு 200-300 மீட்டர்ஸ் நடந்தே போகக்கூடிய தூரத்துல அமைஞ்சிருக்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க லேஅவுட். மறைமலை நகர்ல ஜூனியர் குப்பனா இருக்கும். இதுக்கு பக்கத்துல போற இந்த சிமெண்ட் ரோட்ல இது வழியாக போனா நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். மறைமலை நகர்ல இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் தாண்டி வரக்கூடிய நம்ம கூடலூர்ல தான் இந்த சைட் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஏரியா முடிஞ்ச உடனே வரக்கூடிய ஏரியா தான் கூடலூர். கூடலூரை பத்தி சொல்லணும்னா ஆல்ரெடி பக்கா டெவலப்டு ஏரியாங்க. இங்க ஆல்ரெடி ரியல் எஸ்டேட் ஹைப்ல இருக்கு. ஏன்னா வீடுகள் பாக்குறவங்க மறைமலை நகர்ல தான் லேண்ட் வீடு வேணும்னு பாக்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வரக்கூடிய ஏரியாவே இந்த ஏரியா தான். ஓகேங்களா, அதுல இந்த லேஅவுட் இருக்கு. ஸோ அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த பிளாட் அவைலபிள். இதுக்கு பக்கத்து பிளாட் அவைலபிள். இங்க பிளாட்டோட சைசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நீங்க கேட்குற மாதிரி 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கூட பிளாட்டுகளை உள்ள உங்களால சூஸ் பண்ண முடியும். உங்களால் பார்க்க முடியும் ரெயின் வாட்டர் ட்ரெயின். இந்த 40 அடி 33 அடி அகலமான ரோடெல்லாம் தார் ரோடெலாம் போட்டாங்கன்னா பக்காவாக ஆயிருங்க. அடுத்த வாரம் உங்களால் தார் ரோடு இந்த சைட்டில் மோஸ்ட் ப்ராப்ளி பார்க்க முடியும். எங்கங்க அது வரைக்கும் மக்கள் வெயிட்லாம் பண்ணுறது இல்லைங்க. ஒரு லேஅவுட் ஃபார்ம் ஆகும்போதே நமக்கான பெஸ்ட்டான பிளாட் வேணும், நல்ல ஃப்ரண்டேஜில் வேணும் அப்படின்னா, கார்னர் பிளாட்லாம் வேணும்னா ப்ராயராக முன்னாடியே வந்துடுறாங்க. லொகேஷன் நல்லா இருக்கா, கொடுக்குற ரேட் ரீசனபிளா அப்படின்னு பார்த்து டப்புன்னு புக்கிங் போட்டு போயிடுறாங்க. இப்போவுமே பார்த்தீங்கன்னா 10-12 பிளாட்டுகள் விகிதம் உள்ள புக் ஆகியிருக்கு. மறைமலை நகரில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இங்க இல்லாத மல்டி பிராண்டட் ஷோரூம்ஸ், கமர்ஷியல்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாமே வந்தாச்சு. எல்லா மல்டி பிராண்டட் ஷோரூம்ஸுமே வந்தாச்சு. நீங்க சிட்டிக்குள்ள இருந்து வரும்போது தாம்பரம் எப்படி உங்களுக்கு காட்சி அளிக்குதோ, ஒரு ஜங்ஷன் மாதிரி, ஒரு ஹப் மாதிரி காட்சி அளிக்குதோ, குடுவாஞ்சேரி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மறைமலை நகர். ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா அதை விட ஒரு படி மேல மறைமலை நகரில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ரோடு வசதி தாங்க. 100 அடி ரோடு, 80 அடி ரோடு, 60 அடி ரோடு அப்படின்ட்டு ரோடுகள் எல்லாமே நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. ரெண்டாவது ரோட் டெவலப்மெண்ட். இந்த குண்டு குழிமா டேமேஜ் ஆன ரோட்லாம் இங்கே பார்க்கவே முடியாது. நகராட்சி லிமிட்டில் நீங்கள் வாங்கும் போதே நகராட்சி லிமிட்டை தான் வாங்குறீங்க அப்படின்னும் போது எங்கேயுமே குண்டு குழிமான ரோடு பார்க்க முடியாது. ரோட்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிலாம் பக்காவாக இருக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. எனக்கு இது மாதிரி ரீசன்ஸ்லாம் இருக்கிறதுனால மற்ற ஏரியாவை காட்டிலும் மறைமலை நகரை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது. சரிங்களா, வந்து பாருங்க. மற்ற ஏரியாவை பார்த்துட்டு இந்த ஏரியாவுக்கு வரும்போது இதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா, சைட்டு டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ் சைட் தான். பக்கத்தில் வீடுங்க இருக்கு. வாங்கி பூமி பூஜை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருங்க. அவ்வளவுதான். ஸோ இங்கேருந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வெறும் ஒரு 5 மினிட்ஸ் தான். அதே மாதிரி இந்த சைடில் ஜோஹோ அஸ்டான்ஷியா உங்களுக்கு அதே ஒரு 5 to 7 மினிட்ஸ் மட்டும் தான் வருங்க. இந்த சைடு அதே மாதிரி மஹேந்திரா யூனிவர்சிட்டி இருக்கு. உள்ள ஏகப்பட்ட நம்பர் ஆஃப் எம்என்சி கம்பெனி இருக்கு. நிறைய தொழில் வாய்ப்பு கொட்டி கிடைக்குது. ஆக்சிஸ், HDFC, ICICI அப்படின்ட்டு நிறைய பிரைவேட் பேங்க்ஸுமே இந்த ஜோன் ஃபுல்லாக பார்க்க முடியும். அதே மாதிரி முக்கியமாக குடியிருப்புகள். இங்கே லிவிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பாஷாக க்ளீனாக இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த குடியிருப்புலாம் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய குடியிருப்பு மறைமலை நகரில். சரிங்களா, ஸோ ஏரியா ஹைஃபையான ஏரியா. நீங்கள் ஏன் இந்த சைட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஏரியா. ரோட் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு. மழை டைம்ல ஃப்ளட் ஆகாத சேஃபான ரீஜியன். குடித்தண்ணி நல்லா இருக்கும். போர் போட்டால் அதிகபட்சம் ஒரு 50-60 குடித்தண்ணி உங்களால் பார்க்க முடியும். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்ல டெவலப்டு ஏரியாவில் உங்களுக்கு சைட் கிடைக்குது. நம்மளோட இந்த காம்பவுண்டுக்கு பேக் சைடில் இன்னொரு லேஅவுட் ஃபார்ம் ஆகுது. அங்கே ஸ்கொயர் ஃபீட் ரேட் 4000 ரூபா சொல்றாங்க. 3800 ரூபாய் கீழே கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லேஅவுட்ல பில்டர் கொட்டேட் பண்ற பிரைஸ் என்ன தெரியுமா? 3200 ரூபா. அதுவும் ரேட் நெகோஷியேட் பண்ணி தரான்னு சொல்றாங்க.
இந்த ப்ராஜெக்ட்டோட ப்ராஜெக்ட் மேனேஜர் மிஸ்டர் அன்வர் அவர் நம்பர் தான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்க. இந்த ஏரியாவை அனலைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இங்கே தான் நீங்கள் ப்ளாட்டை புக் பண்ணுவீங்க. ஏன்னா பக்கத்தில் ரேட்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் 3800 கம்மியாக இல்லை. இங்கே வெறும் 3200 கொடுக்குறாங்க. அதுவுமே கொஞ்சம் லிமிடெட் பீரியட் ஆஃபர் தாங்க சொல்கிறாங்க. ரோட் ஃபார்ம் பண்ணி ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிட்டாங்கன்னா ரேட் டோட்டலாக மாறும். கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்க. இந்த ஜோனில் பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லைக் போடுங்களேன். எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு தரமான ப்ராஜெக்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Uncle GS.